श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे ஸ்ரீ குருப்பியோ நமஹா. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம். இன்னைக்கு சுபதினம்ல நம்ம பார்க்க போற தொகுப்பு நான் முதல்ல பண்ண ஆடியோ விஷுவல் ட்ரிபியூட் டு கர்நாடிக் மியூசிஷியன். அது இசை மேதை ராம்நாத்புரம் கிருஷ்ணன் அவர்களை பத்தி பண்ண படம். மியூசிஷியன் என்ற பெயரிடப்பட்ட படம். இதை பற்றி சில தகவல்களை உங்களுடைய பகிர்ந்து கொண்டு அந்த படத்திலிருந்து தொகுப்பை பார்க்கலாம். கடவுள் ஒரு கதவை மூடுறாருனாக்கா அதை இன்னொரு கதவை திறக்க போறாருன்னு அர்த்தம் அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுனேன்னா, 2006 கிரேசி மோகன் கதை வசனம் எழுதி எங்களுடைய நண்பர் விஸ்வநாதன் அவர்கள் தயாரித்த நான் டைரக்ட் செய்த முதல் டைரக்ட் செஞ்ச படம் ஜெரி. அந்த படம் எல்லாராலும் பாராட்டப்பட்டது. 77 நாள் ஓடித்து. அதற்கு பிறகு 2வது படம் ஒரு பெரிய தயாரிப்பு கம்பெனி, அப்போ இருந்த மிகப்பெரிய தயாரிப்பு கம்பெனி 2வது படம் எனக்கு கொடுத்தார்கள். கதைவசனம் கிரேசி மோகன். அப்பொழுது மிக பிரபலமாக இருந்த ஒரு இளம் நடிகர், அவர் தான் ஹீரோவா பிக்ஸ் பண்ணி காஸ்டிங் கூட பெரிய காஸ்டிங்லாம் கூட பண்ணிட்டோம். ஆனா என்ன ரீசன் எனக்கே தெரியாது. இன்னி வரைக்கும் அந்த படம் ஸ்டார்ட் ஆகல. ஆனால் அந்த கதவு மூடப்பட்ட போது இன்னொரு கதவு திறந்தது. அதுதான் அந்த மியூசிஷியன்ஸ் படம். என்னுடைய உற்ற நண்பர் ஆர்.கே. ராமநாதன், அவர் தான் ராமநாதபுரம் கிருஷ்ணன் அவர்களுடைய முதல் புதல்வர். அவர் எங்க வீட்டுல நிறைய எங்க அண்ணன் என்ன தவிர எங்க தம்பியை தவிர எங்க வீட்டுல யாருக்குமே எங்க அப்பா பத்தி ரொம்ப தெரியாது. ஏன்னா எங்க அப்பா ரொம்ப யங் ஏஜ்லயே தவறி போயிட்டாரு. அதனால எங்க அப்பாவை பத்தி எல்லா தகவல்களும் அடங்கி அவருடைய இசை வெள்ளம் இருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட வந்தார். நான் என்ன சொன்னேன், ராமநாதன் நான் அந்த ஜானர்ல இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை, பட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நானும் ராமநாதனும் சேர்ந்து அதுவரை அந்த ஜானர்ல வந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்து நாங்க இந்த படத்தை எப்படி பண்ண போறோம்னு ஒரு ஸ்டைல் பிக்ஸ் பண்ணிட்டோம். அதுதான் இந்த மியூசிஷியன்ஸ் படம். இதுல மெயினா நீங்க பாத்தீங்கன்னாக்க பாட்டு வரும்போது எல்லாமே அது சும்மா வெறும் போட்டோ மட்டும் போடக்கூடாது, ஒரு இயற்கை எழில் மிகுந்த காட்சிகள் அள்ளி தெளிக்கணும் அப்படின்னு நான் சொன்ன போது ராமநாதன் அதுக்கு ஒத்துக்கொண்டு இங்கேருந்து ஒரு வேன்ல கேமராமேனோட யூனிட்டோட கிளம்பி ராமநாதனுக்கு தாளவாடி என்ற ஊர்ல ரிசார்ட்ஸ் இருந்தது. இங்கேருந்து கிளம்பி தாளவாடிக்கு சென்று போற வழியெல்லாம் ஷூட் பண்ணிட்டு போனோம். தாளவாடிக்கும் சென்று அங்கு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா இயற்கை காட்சிகளையும் தொகுத்து கொண்டு இந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களையும் அதை அள்ளி தெளித்திருக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, வெறும போட்டோ மட்டும் போடாம அவருக்கு வீடியோ எதுவும் இல்லை அவர் பாடுற மாதிரி, பட் பாடுற மாதிரி காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஐடியா என்ன பண்ணோம்னா, ராம்நாத் கிருஷ்ணன் அவர்களுடைய செகண்ட் சன் வைத்தியநாதன், அவர் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு அப்பா மாதிரியே இருப்பார். சோ சிலவுட்ல அவரை வச்சு இந்த பாட்டுக்கு எல்லாம் மைண்ட் பண்ண வச்சோம். அண்ட் அவருடைய சன் அபிஷேக் அவரை இளம் வயது ராம்நாத் கிருஷ்ணன் பாடும்போது இருக்கிற பாட்டுக்கெல்லாம் மைண்ட் பண்ண வச்சோம். இது என்ன சேலஞ்சுனா, ஒரு கீர்த்தனைக்கு மைண்ட் பண்ணும்போது ஒரு தாளம் வரும், லிரிக்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சுதான் கரெக்டா மைண்ட் பண்ணிடலாம். பட் ராக ஆலாபனைக்கு மைண்ட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது அவங்க 2 பேருமே ரொம்ப நாளா பண்ணாங்க. அதை சிலவுட்ல எடுத்து அந்த இயற்கை காட்சிகளுக்கு மேல வச்சோம். அது ஒண்ணு. 2வது அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்ச்சிகளை அதை இல்லஸ்ட்ரேட் பண்றதுக்காக பிரபல ஓவியர் மணியன் செல்வன் அவர்களை அணுகி நிறைய ஒரு 10 சிச்சுவேஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னோம். அதை மிகவும் அழகான ஓவியங்களாக அவர் தீட்டி கொடுத்தார். இது ராம்நாத் கிருஷ்ணன் ரொம்ப ஹை கிளாஸ் மியூசிக்க காமன் மேனுக்கு எல்லாம் புரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது இல்லைன்னு நான் எப்படி பர்சனலா இந்த படத்துல புரிஞ்சுட்டேன்னா, ஒண்ணுன்னா எனக்கு பெருசா இசை கிராமர் எல்லாம் ஒன்றும் தெரியாது. நல்ல இசை எனக்கு காதுல அழகா கேட்பேன். ஆனா அது உள்ள போய் இதுல நுணுக்கங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த படம் பண்ணும்போது அந்த இசை மழையில் மூழ்கினேன்னா அது மிகையே ஆகாது. அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், எங்க எடிட்டர் பி கிருஷ்ணகுமார், அவரு நானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ப்ராஜெக்ட், என்னோட எல்லா ப்ராஜெக்டுமே அவர் தான் எடிட்டர். அவர் சாத்தூர் என்ற ஊரில் இருந்து தள்ளி ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவர். அவர் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு எடிட்டிங்ல கோல்டு மெடல் வாங்கினவர். பட் கர்நாடிக் மியூசிக்கும் அவருக்கும் கொஞ்சம் கால தூரம் தான். ஆனால் இந்த படம் பண்ணும்போது அவர் அதுல ஒன்றி போய் படம் பண்ணிட்டு நடுவில் சார் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெளியில போய் டீ குடிச்சிட்டு வரேன், வெளியில டீ குடிச்சிட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது சரி நம்மளும் போய் அவரோட பேசிட்டு இருக்கலாமேன்னு போனா அவர் டீ குடித்து கொண்டே
பஜன பருல கேல தண்ட அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க. அப்பா, இசை ரொம்ப இசை நுணுக்கங்கள் தெரியாத ஒருவரையே பாட வைக்க முடியும் என்றால் ராம்நாத் கிருஷ்ணன் மியூசிக் நிஜமாக ஒரு தெய்வீக மியூசிக் தான். அதற்கு எந்தவித ஐயமும் கிடையவே கிடையாது. இந்த படம் தான் எனக்கு அந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்கு பிள்ளையார் சுழி போட்டது. அது வந்து ராமநாதன் கொஞ்சம் குண்டா இருப்பார், அதனால பிள்ளையார் சுழின்னு அவரை சொல்லுவோம் விளையாட்டாக. இன்னொருவர் யாருனாக்க மிருதங்க மேதை பத்ம விபூஷன் அவார்டி உமையாள்புரம் சிவராமன் அவர்கள் இந்த படத்துல ராமநாதபுரம் கிருஷ்ணனை பத்தி பேசுறதுக்காக வந்தார். அவர் கேமரா முன்னாடி உட்காரத்துக்கு முன்னாடி கேட்டாரு, இந்த படத்தை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. ராமநாதன் சொன்னார், இல்லை சார், எங்க வீட்டுல எங்க ஜெனரேஷன் யாருக்கும் தெரியாது, அவங்க எல்லாம் வரும்போது அவங்களை போட்டு காட்டுவேன். அவர் சொன்னா, அப்படா நான் இந்த படத்துல பேசல, உங்க வீட்டு ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் இது தெரியணும்னா அதுக்கு நியாயம் இல்லை. இன்ஃபேக்ட் கர்நாடிக் மியூசிக் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் எல்லோருமே இப்படி ஒரு மாமேதை இருந்தார்னு தெரிஞ்சுக்கணும். இதை டிவிடியா நீ வெளியில கொண்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி இட் மஸ்ட் பி அவைலபிள் ஆன் ஷெல்ஃப், அப்பதான் நான் பேசுவேன் அப்படின்னா. அப்போ வந்து சரி சார் நான் ஒத்துக்கிறேன்னு ராமநாதன் சொன்னார். அப்புறம் தான் உட்கார்ந்து பேசினார். ஸோ இது சுவாதி சன்ஸ்கிருதி மூலமாக டிவிடியாக வெளிவந்தது. இது வெளிவந்த போது மியூசிக் சீசன் போயிருந்தது. ஸோ அதனால எந்த ஆடிட்டோரியத்துமே ஸ்கிரீனிங்க்கு கிடைக்கல. ஸோ அப்பாசாமி ரவி அவர்களுடைய ரெசிடென்சி டவர்ஸ் ஹோட்டல்ல இந்த டவுன் ஹால்ல தான் இந்த ஸ்கிரீனிங் முதல்ல நடந்தது. மிகப்பெரிய கூட்டம், ரசிகர்கள், விவிஐபிஸ் எல்லாம் வந்து மிகவும் நல்ல முறையில் இது அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இந்த படத்திலிருந்து இப்பொழுது சில காட்சிகளை நம்ம பார்க்கலாம். He did not just live for music. On the other hand, music was his very life. His Baba-laden heavenly music is definitely a connoisseur's delight. He was a quintessence of music. He was a role model and an ideal musician for many, many singers. His immortal music is like the great fragrance of the sandalwood. அவர் ஒரு பரிபூர்ணமான வித்வான். And I've been influenced by his music. Call him a traditional innovator or an innovative traditionalist. His music was charming yet cerebral. On behalf of the community of tearful musicians and rasikas, yet in ecstatic, blissful, cheerful homage to one of the greatest musicians ever, who gave us all the purest of eternal joy. Ramnad Krishnan, the musician's musician,
a tribute to his eternal music. When Sri Krishnan was a 4-month-old baby, his father shifted from Alapura to Ramanadapuram along with his family and took up a job in the Maharaja's chowltry. Under the tutelage of his brother Lakshmi Narayanan and later their guru Ramanadapuram Sri Shankara Sivam, Sri Krishnan began his illustrious musical journey. While Sri Krishnan carved a niche for himself as a vocalist, two of his brothers, Lakshmi Narayanan and Venkatachalam, were proficient in violin. The other two brothers, Raghavan and Ishwaran, took up mridangam. To honor their common guru, all the brothers took on the nomenclature of Ramanadapuram. எங்கள் அண்ணா கிருஷ்ணன் சின்ன வயசுலேருந்தே இந்த லயத்தில் ரொம்ப நிர்ணயம் உள்ளவர். Even at his tender age, Sri Krishnan had an inbuilt rhythm sense. His guru, Sri Shankara Sivam, used to sing Tirupugar, unfurling laya patterns, accompanied by Pudukkottai Dakshinamurthy Pillai in Mridangam, and enjoyed making Sri Krishnan do his impeccable tala for this repertoire. Sri Krishnan's musical journey took its first turn in 1936 when he moved over to the then Madras Presidency. He started performing his initial concerts and also got exposed to a variety of good music from the veterans of that era. His first charmer was the legend Sri G.N. Balasubramaniam. The young Krishnan was so regularly seen in the front row of Sri G.N.B.'s concerts that the legend himself started noticing his presence. எங்கள் அண்ணா கிருஷ்ணன் நல்ல சங்கீதம் எங்கே இருக்கோ அதை போய் கேட்பார். Krishnan used to say,
Just like Rama Sankirtanam will always have Hanuman listening, I will always be there wherever there is good music. Perhaps it was such a quest that eventually led him to the great stalwart Srimati Veena Dhanammal through the influence of his friend Sri Muttu Krishnasamy Iyengar, who was a direct disciple of Kanchipuram Naina Pillai, yet another veteran in Carnatic music. Srimati Dhanammal used to perform every week at her residence, and the packed audience encompassed who is who in the field of classical music of that era. I'm able to vividly recall my father sharing his experience when he went to listen to Srimati Dhanammal for the first time. In fact, the first 2 weeks, according to him, he could not appreciate that music much because probably he couldn't get the feel or understand that. But when he went for the 3rd week, that bhava and aesthetic aspect of Srimati Dhanammal's music hit him like a tsunami. He felt his senses getting transfixed in a new hemisphere. It was a defining period in Sri Krishnan's life when his perspective on Carnatic music underwent a sea change. Though he was strong in Laya, the bhava and aesthetic aspect of music he felt is more important, and therefore this aspect of music started dominating more in his future singing. Sri Krishnan enriched his repertoire under Srimati Brinda, true to the style of Srimati Dhanammal. Srimati Brinda set very high standards, and she was a very outspoken and profound critic. Naturally, it needed such a top category weighing scale to measure the true caliber of Sri Ramnad Krishnan's music. பேகடை பற்றி ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். எங்கிட்டே வந்து அவர் பாடியிருக்கிற பேகட ராகம் மட்டுமே அடங்கிய ஒரு கேசட் வச்சுட்டு இருக்கேன். ஒரு 6-7 பேகடை வேற வேற கச்சேரியில் வேற பக்கவாத்தியங்களோடு அவர் பாடினது இருக்குது. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, ஒரு பேகடைக்கும் இன்னொரு பேகடைக்கும் நிச்சயம் சம்மந்தமே இல்லை. எது தான் எந்த பேகட ராகம் தான் சிறந்ததுன்னு என்கிட்ட கேட்டலன்னா சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் அதோட கலரும் அதோட ஃப்ளேவரும் ஒன்று அதுக்கு வித்தியாசம். அதுதான் அவருடைய பியூட்டி. Music has its own emotion, different from others, particularly the theatrical effusion which passes for bhava. Krishnan's music was a profound realization of the true musical emotion. So he did not have to stress and strain to get extra mileage from the lyrics. And on the other hand, he could concentrate wholesomely on the contours of true music.
In fact, he held a very strong opinion that music should not bite the lyrics, but rather cushion it with the comfort of the baby cat being carried by the mother in its mouth. His mastery over Laya and his impeccable Pallavi rendering were a universally acknowledged phenomenon in the music world. His penchant for Laya, evident even in the rendering of Kritis, did hardly ever interfere with the aesthetic beauty. His rendering of Sarvalagu Swaras, of varying, interesting and intricate patterns, was a connoisseur's delight. இந்த பல்லவிகள்லாம் பாடுற போது what a great combination of is a scholarship which includes a lot of aesthetic beauty and mathematical ingenuity. அந்த மாதிரி ஒரு அசாத்தியமான விஷயங்கள்லாம் அவர் லாகவா எல்லா ரசிகாலும் ரசிக்கக்கூடிய அளவில் பாடுவார். அம்மா சுரம் பாடினால் ஒரு லைவ் ஷோ மாதிரி தோணும். லைவ் ஷோ இருக்காது, லைவ் ஷோ மாதிரி ஒரு பாடுறது இருக்கும். அதான் உண்மையான லைவாக என்று சொல்லுகிறேன். As Appa mentioned just now, years back when Appa gave a lecture demonstration in Sri Krishna Gana Sabha, the topic was Sarvalagu Swaras. I clearly, vividly remember how Appa made a special mention of Sri Ramnad Krishnan sir's speciality in rendering the Sarvalagu Swaras. He mentioned in particular the Kriti Amma Ravamma in Kalyani, where the Sarvalagu Swara itself was appearing to be a very complicated, very intricate pattern of swaras. But when
one clearly noticed, paying attention to the Sarvalagu, it was just very simple patterns coming in a beautiful flow of notes. Appa fondly remembers how his name, Sri Lalgudi Jayaraman, used to be twisted and called by Sri Ramnad Krishnan sir as Jalgudi Layaraman. This he thinks is a great appreciation coming from such a maestro who had mastered lime aspect in Carnatic music. When it came to Laya, he was a lion. But he did that melodically. He didn't compromise melody for Laya. பாத்தீங்களா, ரசிச்சீங்களா? நான் சொன்னது கரெக்ட் தானே? தேங்க்யூ. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு பதிவோடு சந்திப்போம். அதுவரை வணக்கம், வந்தனம், சுபதினம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதாம் ராஜ்யம் வக்படுத்பல்ய கருமஸ்மரணாத் பவேத்.